இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் வீரகுமார், தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் பகுதியில் கனமழை காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய தண்ணீரை நம்மால பார்க்க முடிகிறது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைகின்றனர். அங்கு வடிகால் பணிகள் சரியாக மேற்கொள்ளாத காரணத்தினால் தண்ணீர் தேங்குகிறதா? கூடுதல் விவரங்கள் என்ன? ஒரு பிரதான சாலையாக இருந்து வருகிறது. இந்த சாலையில் செல்லக்கூடிய பேருந்துகள் என்பது இந்த சாலையில் தண்ணீரினுடைய அளவு என்பது குளம் போல தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் இந்த பகுதிகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் பெரிய அவஸ்தையில் தான் செல்கிறாங்க. குறிப்பாக இங்கே ஒரு சுழலானது உருவாகி இங்கே செல்லக்கூடிய வாகனங்களை ஒரு பக்கமாக இழுக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 சக்கர வாகனங்களுக்கு சாலை எங்கே இருக்குது, மேடு எங்கே, பள்ளம் எங்கே என எதுவுமே தெரியாத காரணத்தினால இப்போது இது சற்று நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் கீழே விழுந்து தடுமாறி விழக்கூட ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவடைந்தது என மாநகராட்சி சார்பில் தெரிவித்திருந்தாலும் இந்த மழையில் இவ்வளோ மழைநீர் தேங்கி இருக்கக்கூடியதுனால பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி பெரிய அளவில் அவதிக்காலாக இருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பயணிகள் இருக்காங்க. இந்த பகுதியில் வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம், அக்கா தண்ணி எப்படிக்கா இருக்குங்க? நிறைய இருக்கு, நான் ரொம்ப நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பஸ்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை, வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடக்க கூட முடியல பாருங்கள். அது மாதிரி தேங்கி இருக்குது, ரோட கிராஸ் பண்ணுறது கூட முடியல. எங்கெல்லாம் நீங்க எங்கேருந்து வரீங்க? ஏதாவது வரோம்ண்ணா, கோவலம். போன மலையில எப்படி இருந்தது? ஏதாவது ஆக்ஷன் எதுவும் எடுத்திருக்காங்களா? இங்க அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு, எதுவுமே அப்படி இல்லை. எல்லாம் அப்படியே தாங்க சார் இருக்குது. ஒரு பஸ் வசதி இல்லை, ரொம்ப கஷ்டம். நான் காணத்தூர்ல வேலை பார்க்குறேன், கஷ்டப்பட்டு தான் வந்தேன் காலையில இருந்து. தண்ணி இவ்வளவு தேங்கி இருக்கேமா? ரோடு தெரியுதா? பள்ளம் மேடெல்லாம் தெரியுதா? தண்ணி தேங்கிதான் எப்படிங்க சார் உங்களுக்கு ரோடு தெரியும்? பள்ளம் எது மேடு எதுன்னே தெரியல. பாருங்க, ஏத்தாப்புல சுழல் ஒன்று வருது, தெரியவே இல்லை. இப்போ வண்டிக்காரர்கிட்ட நான் சொல்லி சுழல் மாதிரி போதும், நீங்கள் நின்று ஓரமாக போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கோம். இப்போ நீங்கள் தடுமாறி இப்போ கீழே விழுந்திருப்பீங்க. அப்படிதான் இருக்குது ரோடு. அதுதான் சொல்கிறேன், ரோடு எது பள்ளம் எதுன்னே தெரியல. அப்படிதான் வந்திருக்கிறோம். இப்போ ஏதாவது பணி போன மாசத்துல செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்களா? ஏன்னா மாநகராட்சி சார்பில் 90% நிறைவடைந்ததுன்றாங்க. எங்கே நிறைவடைஞ்சிருக்கு? எங்கன்னா எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் மாற்றமே கிடையாதுங்க சார். என்ன செய்யணும்னு சொல்றீங்கக்கா? விரைவில் தண்ணி போகிறதுக்கு வழி பண்ணணுங்க சார். எப்போ எல்லாம் கஷ்டப்படுறவங்க தாங்க சார், யாரும் வந்து சொகுசாக வாழ்கிறவங்க கிடையாது. ரோடு முதல்ல சரியாக இருக்கணும்லங்க சார். ரோடு சரியாக இருந்தாங்க சார் நாங்கள் பயணிக்க முடியும். பஸ்ஸில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, எல்லாம் காரில் போகிறவங்களாம் சொகுசாக போயிடுறாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸு பிடிச்சி மணிக்கணக்காக நின்று இந்த மாதிரி ரோடு தெரியாமல் பள்ளம் தெரியாமல் ஊந்து போக வேண்டியது தான். வேறு ஒன்றும் வழி இல்லைங்க சார். ரொம்ப கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியுது. அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்கம்மா நீங்கள்? அரசாங்கிட்ட நாங்கள் என்னங்க சார், முதல்ல இந்த இதை சீக்கிரம் சீர் பண்ணணுங்க சார். இந்த வழியை சீர் பண்ணால் போதுங்க சார், அது போதும். எத்தனை வருஷமா இருக்கு? இல்லை பணிகள் நிறைவடைந்ததுன்னு சொல்கிறாங்களே, நிறைவடைந்திருக்காங்க எதுவும் தெரியுதா? தெரியல, நிறைவடைஞ்ச மாதிரி தெரியலங்க சார். ஒன்றும் நிறைவடைஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் இருக்க அதிகமாகிட்டா தான் போகுது, இருக்க அதிகமாகுது கண்டி, கம்மியான பாடு இல்லை. தேங்க்யூ சார். இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய 2 பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். குறிப்பாக அவங்க ரொம்ப வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா அந்த பகுதியில் எது பள்ளம் எது மேடு என்பதே தெரியாத ஒரு நிலை தான் இங்கே எழுந்திருக்கு. சங்கீதா, தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லல் நிலவரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி வீரகுமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்